உபதியா 15வது வசனத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். உபதியாவில் சொல்லியிருக்கு 15வது வசனத்தில். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பின் நாள் சமீபமாக இருக்குது. அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறாரு. அப்போ அவருடைய அந்த கர்த்தருடைய நாள் வந்து சமீபமாக இருக்கிறதா. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். நீ என்ன செய்தோ அதுதான் உனக்கு செய்யப்படும். செய்கிறதுக்கு மாறாக வராது. நீ என்ன செய்தோ அது உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். செய்தது உன் தலை மேலே திரும்புமா. அதனால் கவனமாக இருக்கணும். இது எல்லா ஜாதிகளுக்கும் உள்ளது தான். கவனமாக இருந்து நற்கிரியலை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை மோசமாக இருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும்னா குணப்படணும்னு சொல்லியிருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். கிரியைகளை செய்வோம், அதுக்கு முயற்சி செய்வோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில் கவனமாக இருந்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று, ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மனம் திரும்பும்போது ஆண்டவர் ரட்சிப்பார். மனம் திரும்பாமல் துணிகரமாக இருந்தால் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவரிடத்தில் திரும்பணும். ஆண்டவரே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் மன்னிப்பார். மன்னித்து ரட்சிப்பார், மீட்டுக்கொள்வார். உடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரின்னா கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். அதனால் அப்படி நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் வந்து நம்மை விடுவித்து நம்மை கைதூக்கி நிறுத்துவார். நம்ம விழுந்து கிடந்தால் கூட நம்ம வந்து கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவார். அதனால் ஒரு வேளை பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா விடுவித்து நம்மை பாதுகாத்துக்கிடணும். ஆண்டவரிடத்தில் நம்ம சரணடையணும். அவரை உறுதியை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்க நம்ம அர்ப்பணிக்கணும். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று, இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து நம்ம விடுவிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்தாராம், தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. இது ஆண்டோடைய சித்தம். எது ஆண்டோடைய சித்தம்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து பலியாக மாறுகிறது. பலியாக தியாகம், அதாவது கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்க்கிறது. அது பிதாவுடைய சித்தம். அந்த மாதிரி அந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறாருங்க, இந்த உலகத்தில் பாலகனாக வளர்ந்து அப்புறம் வந்து தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்திருக்கிறாரு. தம்மை தாமே அவர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இது ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. எதுக்குன்னா நம்ம இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி. நம்ம இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம நம்ம பல விதமான பாவங்களை செய்து அந்த பாவத்தில் சிக்கொண்டிருக்கிறோம் இல்லை, இதுலேருந்து நம்ம விடுவிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மை வந்து மீட்டுக்கொண்டிருக்கிறாரு. அவரை நம்ம என்ன செய்யணும்னா உறுதியாக பற்றிக்கொள்ளணும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ அர்ப்பணிக்கணும். அப்படியே நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும்னா அவரை நினச்சி அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை சார்ந்து அவர் காட்டிய வழியில் நடக்கணும். அவர் எவ்வளோ வழிகளை காட்டி தந்துட்டு போயிருக்கிறாரு. அவருடைய மாதிரியை நம்ம பின்பற்றி அவருக்கு பிரியமாக நடக்கணும். நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அப்படி அது ஒரு மாடலை நம்ம காட்டியிருக்கிறாரு. அதனால் நம்மளும் நன்மை செய்கிறவர்களாக நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து செயல்படக்கூடாது. எந்த கேடும் எந்த கெடுதியும் மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. செய்யாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவர் காட்டின அந்த மாடல், அந்த மாதிரியை நம்ம பின்பற்றணும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்க நற்கிரியைகளுக்கு தக்க பலனை நம்ம பெறணும். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து மோசமான பலனை வந்து நம்ம பெறக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து நற்கிரியைகளுக்கு தகுந்தாப்பில் உள்ள பலனை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற நம்ம தகுதிப்படுத்தணும். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம மாறணும். அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள முயற்சியை நம்ம எடுத்துக்கிடுவோம். இது இந்த மாதிரி நம்ம இது பார்க்குறோம். அடுத்தது தொர்க்காள் என்கிறவளை பற்றி, அவள் செய்த நற்கிரியைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொர்க்காள் என்கிறவள் யாருன்னா அப்போஸ்தலர் 9
34லேருந்து 41 வரையில் உள்ள வசனத்தில் அவளை பற்றி கொடுத்துருக்கு. இவன் வந்து யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி அவள் இருந்தாலும். அதாவது யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள், அவளோட பேர் தபீத்தாள், தபீத்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீஷி, ஆண்டவர் பிரியமான ஒரு பிள்ளை அவள் இருந்தால். அவள் வந்து என்ன செய்வாளாம், நற்கிரியைகளை செய்யக்கூடியவளாக இருந்தாலாம். தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாலாம். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நிறைய செய்துட்டு இருந்தாலாம். ஒரு நாள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா வியாதி வந்தது. வியாதிப்பட்டு அவள் மரணம் அடைஞ்சா, செத்து போனான். அப்போ அந்த இடத்துல தான் அந்த ஏரியாவில் பேதுரு இருந்திருக்கிறாரு. பேதுரு அங்கே இருக்கிறாரு. ஏன்னா பேதுரு போகிற வழியில் ஜனங்களையெல்லாம் இது வச்சுருப்பாங்களாம், உடம்பு சரியில்லாதவங்களையும் பிசாசு பிடிச்சவங்க அவங்களையெல்லாம். அவருக்கு நிழல் பட்டாலே அவங்கள சுகமாகுமா. அந்த அளவுக்கு பேதுருவை பற்றி அவங்க கேள்விப்பட்டதுனால பேதுரு அந்த இடத்துல இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவரை ஒன்று அங்கே என்ன செய்கிறாரு, தோற்கால் இறந்ததும் அவரை அந்த பேதுருவை இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் இங்கே வராரு, தோற்காலுக்கு வீட்டுக்கு வராரு. வந்து அப்போ பேதுருவை பார்த்ததும் அங்கே இருந்த அந்த விதவைகள் எல்லாரும் அழுது தோற்கால் அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த அங்கிகள் வஸ்திரங்கள் இதெல்லாம் காட்டுறாங்களாம். காட்டி காட்டி அவங்க அழுகிறாங்களாம் பேதுருவிட்ட. இப்படி இதெல்லாம் பண்ணி தந்துருக்குறா, இப்படி பண்ணா அப்படி பண்ணா, இந்த நன்மைகளை எல்லாம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்ப அவங்க வந்து பேதுருவிட்ட அவள் செய்த நன்மையான காரியங்களை நற்கிரியைகளை எல்லாம் சொல்லி அழுகிறாங்களாம். அப்படியே அழுது அப்படியே இந்த பேதுருவை சூழ்ந்து நின்றாங்களாம் அங்கே அந்த விதவைகளெல்லாம். அப்படி சூழ்ந்து நின்ற உடனே பேதுரு என்ன செய்கிறாருன்னா அவங்க எல்லாரையும் வெளியே போக சொன்னாராம். வெளியே போக சொல்லிக்கிட்டு அப்படியே தொற்கால் படுத்து கிடந்த அந்த செத்து கிடந்த அந்த பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணாராம். முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல ஜோம் பண்ணிட்டு அப்புறமா அந்த பிரேதத்தின் புறமாக திரும்பி தபீத்தாளே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கையை பிடிச்சி எழுப்பி இருக்கிறாரு. தபீத்தாளே எழுந்துருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் உடனே அவள் கண்ணை திறந்தாளாம். கண்ணை திறந்து அவள் அப்படியே பார்த்துருக்குறா. பார்த்த உடனே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா கை கொடுத்து அவளை எழுப்பி உயிரோடு எழுப்பி உட்கார வச்சுருக்கிறாரு. எழுப்பினதை பார்த்ததும் அந்த பிறகு இந்த பரிசுத்தவான்கள் விதவைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவளை உயிரோடு அவங்களுக்கு முன்னால் நிறுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி பேதுரு வந்து மரித்து போன அந்த தொற்காலை உயிரோடு எழுப்பி அந்த விதவைகள் நன்மைகளை பெற்றாங்களே, தோற்கால்கிட்ட இருந்து நிறைய நன்மைகளும் இந்த இதெல்லாம் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றாங்களே, அந்த விதவைகளுக்கு முன்னாலேயும் பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் முன்னாலேயும் இறந்து போன இந்த தோற்காலை உயிரோட எழுப்பி அவங்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறாரு. நிறுத்தினதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உயிரோட எழும்பினதை பார்த்ததும் இது வந்து அவருடைய நற்கிரியைகளின் பலன். அவள் என்ன நற்கிரியைகளை செய்ததுனால தான் அந்த விதைகளெல்லாம் பேதுருவை சூழ்ந்ததுன்னு இப்படியெல்லாம் செய்திருக்கிறா அப்படின்னு அவளை எப்படியாவது பாதுகாக்கணும்னு உள்ள ஒரு எண்ணத்தில் அவங்க பேதுருவிட்ட மன்றாடினாங்க. பேதுரு வந்து அவர் ஆண்டவருடைய அந்த கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து கேட்டு அவளை வந்து திருப்பி உயிரோட எழுப்பி அவங்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறாரு. இப்படி மீண்டும் அவள் வந்து உயிரோட எழும்ப செய்தது அவருடைய நற்கிரியை. அவருடைய அந்த மரண படுக்கையிலேருந்து கூட எழுப்பியிருக்கு. மரண படுக்கை மாறிச்சது, வியாதியை நீங்கிச்சு. அவளுக்கு என்ன வியாதிப்பட்டு தானே மரணம் அடைஞ்சிருந்தா, அந்த வியாதி நீங்கி இருக்குது. அவருடைய நற்கிரியை இந்த மாதிரி வியாதியை நீக்கி மரண படுக்கையும் அந்த மாற்றிருக்கு. அவள் உயிரோட எழும்பும்படி செய்திருக்கு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளதான் இந்த நற்கிரியைகள். நற்கிரியை செய்யக்கூடியவங்களாக நாம் தோற்கால போல் மாறணும். அந்த நற்கிரியைகள் செய்ததுக்குள்ள பலனை நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் மாறட்டும். வாழ்க்கையில் நமக்கு வந்து ஏதாவது போராட்டம், சோதனை, வேதனை, கடன் பாரங்கள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் யாராவது சிக்கி தவிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னா யோபு போல் கடவுளை நம்பணும். யோபு கடவுள்கிட்ட நல்ல உறுதியான நம்பிக்கை, விசுவாசம், பற்று உள்ளவராக இருந்தார் யோபு. அவர் என்ன சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. நான் பார்ப்பேன் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை காணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. யோபு போல் அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு உள்ள ஒரு தைரியம் யோபு போல் இருக்கணும். அவர் வந்து இந்த சோதனையிலேருந்தும் வேதனையிலேருந்தும், சோதனை எவ்வளோ வேதனை, சோதனை
இந்த யோபுக்கு எல்லாத்துலேருந்து நீக்கி ஆசீர்வதிக்கப்பட்டார் கடைசியில் 2 மடங்கான ஆசீர்வாதம். அதுபோல் யோபை போல் நம்ம ஏதாவது சோதனை வேதனை வந்துட்டுன்னா, கடன் பாரமோ வேறு பிரச்சனைகளோ வியாதியோ மரண போராட்டங்கள் ஏதாவது இருந்துன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார், இந்த மரண போராட்டத்துலேருந்து என்ன விடுவிப்பார். நம்பிக்கை இருக்கணும், அவரை போல் நம்பணும், யோபை போல் நம்பணும், விசுவாசிக்கணும், ஆண்டவர் விடுவிப்பாருங்கிற தைரியம் நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருந்தால் அந்த விசுவாசத்தின் பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படியே சோதனை வேதனைகள்லேருந்து நம்ம விடுதலை தர அவர் வல்லவரைங்கிறத நம்ம நம்பி அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சோதனையிலேருந்து ஆண்டவர் விடுவிப்பார், வேதனையிலேருந்து விடுவிப்பார், மரண போராட்டங்கள்லேருந்து நம்மை விடுவிப்பார். அதனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நற்கிரியைகள் மூலம் நற்கிரியைகளை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். அப்புறம் இன்னொன்று, ஈசாக்குனுடைய நல்ல குணத்தை பார்க்க போகிறோம். ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, அவருக்கும் நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. ஈசாக்கு இந்த துறவு தோண்டினார். தோண்டும்போது என்மிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தூத்து போடுறாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், சண்டைக்கு போகலை, அடுத்தது போகிறாரு. அங்கேயும் தோண்டினப்ப திருப்பியும் தூத்து போடுறாங்க. அதுக்கும் அவர் தொந்தரவு, சரி தொந்தரவாக இருக்குது. அப்போது அடுத்த பக்கம் கடவுள் நமக்கு வழியை வைப்பார், ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். அது வரையிலும் அடுத்து போகும். சண்டைக்கு போகாமல், பொல்லாப்புக்கு போகாமல், அவங்கள்ட்ட வாக்குவாதத்துக்கு போகாமல், சரி அப்போ இங்கே தொந்தரவு பண்ண வந்துட்டாங்களா, அப்போ இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, அடுத்தது போகும் அப்படின்னு வேறு போகிறாரு. அங்கே போனாப்போ திருப்பியும் வந்தாங்களா, சரி அப்போ அடுத்தது போகும். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு 3வது இடத்துக்கு போகும்போது கடைசியில் அங்கே எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அங்கே அப்புறம் அந்த இடத்துல தோண்டி தண்ணி கிடச்சிது, சந்தோஷம். அதை வச்சு பயிர் செய்து 100 மடங்கு பலன். அதாவது பஞ்சகாலத்துலேயும் பயிர் செய்து அவர் 100 மடங்கு பலனை பெற்றாருன்றது. அந்த 100 மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றார். அவருடைய அந்த நல்ல ஒரு செயல்னால, நல்ல கிரியையினால். வம்புக்கு போகாமல், எதுக்கல்ல தொந்தரவு பண்ணுறாங்களா, சரி அடுத்து அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. தோணாத சரி அவங்களே எடுத்துக்கிடட்டு போ, அடுத்தது போவோம். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, வம்புக்கு போகாமல் இருக்கக்கூடிய தன்மை. எதிரிகள் தடை செய்தாச்சுன்னா அப்போ அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை போல் இருக்குது. சரி அடுத்தது போவோம், தடை இல்லாத இடத்துக்கு போவோம் அப்படின்னு அடுத்து போகிறாரு. அந்த மாதிரி எதிரிகளுக்கு சமமாக அவர் என்ன செய்யலை, ஈக்குவலாக அவங்களுக்கு கூட இருந்து போட்டியெல்லாம் போட்டுட்ருக்கல, சண்டை போட்டுட்டெல்லாம் இருக்கல. வம்புக்கும் போகாமல் தாழ்மையோடு பொறுமையோடு கடவுளை நம்பி அவரை உறுதியாக பற்றி கொண்டு அடுத்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதை போலத்த கேரக்டர் நமக்கும் வரணும். அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். சரி தொந்தரவு பண்ணுறாங்களா, அடுத்து போவோம். அங்கேயும் தொந்தரவு பண்ணுறாங்களா, அப்போ அதுவும் ஆண்டவர் விருப்பம் இல்லை போல் இருக்கு, வேறு போவோம் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருந்ததுன்னா நிச்சயமாக அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கிடச்சிதான். அதனால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருக்கணும், தாழ்மை சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல பொறுமை உள்ளவங்களாக இருக்கணும், வீண் வம்புக்கு போகாதவங்களாக இருக்கணும். வீண் வம்புக்கெல்லாம் போகக்கூடாது. வம்பு சண்டைக்கெல்லாம் போய் அப்படியெல்லாம் பிரச்சனைகளாக உண்டாக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குது, நம்ம அப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கிறோமா, எதிராளிகளோடு போராடுறோமா, அவங்களுக்கு ஏற்று நிற்கிறோமா, வம்பு சண்டைக்கு போகிறோமா, இல்லை ஒதுங்கி இருக்கிறோமா, பொறுமையாக இருக்கிறோமா, தாழ்மையாக இருக்கிறோமா, விட்டு கொடுக்குறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறோமா, இல்லை விட்டு கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் உடனே கிடைக்காது, பிறகு கிடைக்கும். அப்போ யோசித்து பார்க்கலாம். நான் இப்படி இருந்தால் விட்டு கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வதிச்சிருக்கார், பன்மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு கண்டிப்பாக. அது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, விட்டு கொடுத்தவங்க. அதனால் அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு வேணும். அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதுவும் ஈசாக்கு 100 மடங்கு பலன். நமக்கு ஆண்டவர் இப்படி விட்டுக்கூடிய அந்த ஈசாக்கு கேரக்டர் போல் இருந்தேன்னா 100 மடங்கு மேலே ஆசீர்வதிப்பார். நம்ம 100 மடங்கு மேலே உள்ள ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம வாழுகிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு வசனத்தில் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லது. நம்மளாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறத விட மற்றவங்களுடைய வஞ்சித்து எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறத சாபத்துக்கு தான் வழிவகுக்கும். அப்படி பெற்றுக்கொள்கிறத விட கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனால் அவர் வேதனையை கூட்டார். ஆனால் அதை உணர்ந்து
சண்டைக்கு பொல்லாப்புக்கு வந்தாங்கன்னா உடனே சைலண்டாக நம்ம அதை சமாளிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. வம்புக்கெல்லாம் போயிடக்கூடாது, விட்டு கொடுக்காமலே இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு, பொறுமையோடு, தாழ்மையோடு, நல்ல குணவுள்ளவங்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம மாறணும். ஆசீர்வாதத்தை பெறுகிறது தான் நம்ம வேலையை தவிர சாபத்தை பெறக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வகையில் நம்முடைய கிரியைகள் இருக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்முடைய கிரியைகளுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சத்ருவுக்கு எதிர்த்து போகாமல் கொஞ்சம் விலகி போயிடும். சத்ருவா சரி, சத்ருவனை பார்த்துட்டோமா தெரிஞ்சதுன்னா சரி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதுக்காக வம்புக்கெல்லாம் போயிட்டுருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய குணம். நம்ம அந்த அமைதியாக போய் விட்டு கொடுத்தோன்னே அது தாழ்ந்த குணம் இல்லை. அது நம்ம தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல் இல்லை, அது சாத்தானை வீழ்த்தக்கூடிய செயல். அமைதியாக இருக்கிறது, தாழ்ந்து போகிறது, இதெல்லாம் நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடிய செயல் இல்லை, அது சாத்தானை வீழ்த்தக்கூடிய செயல், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய செயல், பெறதுக்கு வழிவகுக்கக்கூடிய செயல். அதனால் நம்ம தாழ்ந்து போகணும், பொறுமையாக விட்டு கொடுத்து அப்படி நம்ம போகணும். ஆசீர்வாதத்தை தான் பெறணும். ஈசாக்கை போல் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வாழுவோம், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக வாழுவோம். அதுபோல் சண்டைக்கெல்லாம் பொல்லாப்புக்கெல்லாம் போகாமல் ஏற்று நிற்காமல் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறதுக்கு பழகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம தரித்தவர்களாக மாறணும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்தார், எவ்வளோ தாழ்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார், எவ்வளோ நிந்தனைகளை, எவ்வளோ அடி, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம வாழணும். ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை அடுத்து கடைசியில் பொறுப்புகளை ஒப்படைத்து எஜமானை பற்றி பார்க்க போகிறோம். மத்தேயு 25:14-30 வரையிலும் உள்ள வசனத்தில் அந்த ஒரு எஜமானை பற்றி சொல்லியிருக்கு. தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போன எஜமானை பற்றி சொல்லியிருக்கு. அதை பார்க்கலாம். அதாவது புறதேசத்துக்கு பிரயாணமாகி போகிற ஒரு மனுஷன், அவன் அது எஜமான் போல உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு இடத்துல 5 தாலந்தை கொடுக்குறான், இன்னொரு இடத்துல 2 தாலந்தை கொடுக்குறான், இன்னொருத்த இடத்துல 1 தாலந்து. அப்போ 5 தாலந்து ஒருத்தன்கிட்ட, அடுத்த 2 தாலந்து இன்னொருத்தன்கிட்ட 1 தாலந்து, 3 பேர்கிட்ட இந்த மாதிரி 5, 2, 1 அப்படின்னு கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த கொடுத்தாச்சு. அவன் தூரதேசத்துக்கு போயாச்சு. இந்த 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான்னா வியாபாரம் பண்ணுறான். அதை வச்சு நல்ல இதெல்லாம் பண்ணி அவன் 5 கூட சம்பாதிக்கிறான். 5 தாலந்து நல்ல வியாபாரம் பண்ணுறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், உழைக்கிறான். அவன் உழைச்சி நல்ல ஒரு 5 தாலந்து போல் 5 தாலந்து கூட சம்பாதிச்சாச்சு. இந்த 2 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான்னா அவனும் நல்ல முறையில் உழைச்சி அப்புறம் 2 தாலந்து கூட சம்பாதிக்கிறான். இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான்னா அவன் சோம்பேறி பொல்லாதவன். அவன் என்ன செய்கிறான்னா மண்ணை தோண்டி இந்த 1 தாலந்தையும் உள்ளால வச்சுட்டு மூடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்குறான். அடுத்தது கொஞ்ச நாள் கழிஞ்சாச்சு. அடுத்தது இந்த இவன் வாரான், யாருன்னா இந்த எஜமான் வாரான். கேட்குறான் 3 பேர்கிட்டையும். 5 தாலந்து கொடுத்தவனை கூப்பிட்றான். அவன் இப்போ கொண்டு என்ன செய்யறான், நான் 5 தாலந்து நீங்கள் தந்தீங்க, நான் 5 தாலந்து கூட சேர்த்தேன், இப்போ 10 தாலந்தாக இருக்குது, இதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 தாலந்து வாங்கினவேனா என்ன செய்கிறான்னா நான் 2 தாலந்து தந்தீங்க, 2 கூட நான் சம்பாதிச்சிருக்கேன், வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 1 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்னா, நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், அதனால் அதை நிலத்தில் புதைத்து வைத்தேன், உம்முடையதை வாங்கிக்கொள்ளும். விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன்னு சொல்கிறான். கடினமுள்ள மனுஷன்னு தெரியும், அதனால் நான் என்ன செய்கிறேன்னா நிலத்தை தோண்டி பதிச்சு வச்சுருக்கிறேன், அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் அதை உம்முடையதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். உடனே அவனுக்கு கோவம் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த எஜமான் நான் இப்படிப்பட்டவன்னு தெரியும் இல்லை, விதைக்காத இடத்துல அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவனும் உள்ள கடினமுள்ள மனுஷன்னு தெரியும் இல்லை, அப்போ அதை வட்டிக்கார இடத்துல கொடுத்துருக்குறான் இல்லையா, வட்டியோட நான் வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவனை என்ன சொல்கிறாருன்னா அந்த மற்றவங்கள்ட்ட அந்த இவன்கிட்ட இருக்க 1 தாலந்து வாங்கி அந்த 10 தாலந்து உள்ளவன்கிட்ட கொடுங்க,
உள்ளவனவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லிட்டு, இல்லாத அந்த ஒரு தாளந்து இருக்கிறவன்கிட்ட இருந்து அதை எடுத்து உள்ளவன் 10 தாளந்து உள்ளவன்கிட்ட கொண்டு கொடுங்க, அவனுக்கு அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், அவன் இன்னும் பரிபூர்ணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் உழைக்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், கஷ்டப்பட்டு வேலை செய்யனால அவனுக்குள்ள அந்த பலன் அவனுக்கு கொடுக்கணும், அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அதை கொடுக்குறாரு. இல்லாதவன்கிட்டேருந்து இவன் சோம்பேறி பொல்லாதவன் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்குறான். அதனால் அவன்கிட்டேருந்து இருக்கிறதையும் என்ன செய்யணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனுக்கு அடுத்த என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், இவனை உங்கள் வெளியிலே வச்சுக்கூடாது, புறம்பான இருளில் தள்ளி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு நேராக விடுறாரு. இது ஏன்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறான், ஒரு யூஸ் இல்லாமல் யூஸ்லெஸ்ஸு, பொல்லாங்கனாக இருக்கிறேன், ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக அப்படி இருக்கிறேன், ஒரு கிரியையும் செய்யாமல், நற்கிரியெல்லாம் செய்யலை, ஒரு கிரியும் செய்யாமல் அப்படி இருக்கிறனால அவனுக்குள்ள அந்த பனிஷ்மெண்ட்டை அந்த எஜமான் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இடத்துல புறம்பான இருளில் அவனை தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு இருட்டில் தள்ளி போடுறாங்க. ஆனால் 10 தாளந்து 5 தாளந்தை வாங்கி 10 தாளந்தா மாற்றினவனுக்கு இன்னும் ஒன்று கூட கிடைக்குது. இப்படி அவனுக்கு உள்ளவனவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அவன் செய்த நல்ல கிரியைகளுக்கு தகுந்தாப்பில் அந்த பலன் அவன் வாங்குறான். அவன் செய்த துர்க்கிரைகளுக்கு தகுந்தாப்பில் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டு அவனுக்கு கிடைக்குது, துர்க்கிரைகளுக்குள்ள பலன் வந்து அவனுக்கு கிடைக்குது. அதனால் பொல்லாதவனை போல் அந்த சோம்பேறித்தனமாக இருந்து உண்மை இல்லாதவனாக இருந்து தண்டனையை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கிரியைகள் வந்து இருக்கக்கூடாது. இருளில் தள்ளக்கூடிய அளவுக்கு, இருளில் தள்ளினாங்க இல்லையா, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கணும், நல்ல சோம்பேறித்தனம் இல்லாமல் உண்மையோடு உழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்துருக்கணும், நம்முடைய திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், திறமைகளை அப்படியே அவனை போல புதைச்சி வைக்கக்கூடியவங்களாக இருக்காமல் திறமைகளை வந்து நம்ம பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக, கடமைகளை நல்ல முறையில் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்களாக, கடவுள்கிட்ட இருந்து பெற்று வேண்டுதல் செய்து அவர் கிருபை தருவார். நல்ல முறையில் செய்கிறதுக்குள்ள கிருபை அவர் நேர்த்தியாக அதன் காலத்தில் சகலத்தையும் செய்யக்கூடியவர் இல்லையா கர்த்தர். அதனால் அவர் நமக்கு அவருடைய ஒத்தாசையோடு நம்ம நல்ல முறையில் நம்முடைய கடமைகளை செய்கிறதுக்கு ஆண்டவருடைய வேண்டுதல் செய்து நற்கிரியைகளை செய்து நல்ல பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்வர்களாக நம்ம மாறணும். தீமையான பொல்லாதவர்களை போல துன்மார்க்கர்களை போல துர்க்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது சாபத்தை தான் கொண்டு வருவிக்கும். சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய கிரியைகளை நம்ம நடத்துவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்வோம். ஆண்டவர் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, இம்மட்டுமாக நீ நடத்தின நல்ல கிருபைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்து நல்ல பலனை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய அந்த வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள, பொல்லாத கிரியைகளை செய்து பொல்லாத பலனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தண்டனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த பொல்லாதவனை போல அந்த ஆண்டவரை இருளில் தள்ளப்படாதபடிக்கு, ஆண்டவர் புறம்பான இருளில் தள்ளி அக்கனி அந்த இது மோசமான பலனை வந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரை நற்கிரியைகளை செய்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ளணும். அதுக்கு உம்முடைய ஒத்தாசைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாக செய்கிறது போல நாங்கள் ஆண்டவர் உம்முடைய ஒத்தாசையோட அதன் காலத்தில் நேர்த்தியாக எங்களுடைய கடமைகளை செய்து நாங்கள் உண்மையோடு உழைத்து உத்தமத்தோடு உழைத்து ஆண்டவரை நற்கிரியைகளை செய்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆமென்.